வணக்கம். உங்கள் ரமேஷ் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் அங்க பிரதட்சணத்துக்கு நாங்க ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் டேக்கு ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்ன்றது நாங்க புக் பண்ணிக்க முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. புக் பண்ணலாம். அட் அ டைம் அங்க பிரதட்சணத்துக்குன்றது 2 வாட்டி, 3 வாட்டி அது பண்ணலாம் புக் பண்ண முடியாது. அங்க பிரதட்சணத்துக்கு ஒரு வாட்டி நம்ம புக் பண்ணிட்டோம்னா, அதோட 90 டேஸ் கேப் இருக்கணும். ஸோ நீங்க அங்க பிரதட்சணத்துக்கு புக் பண்ணிட்டு வேற தர்ஷனம்னு பார்த்தோம்னா நீங்க ₹300 தர்ஷன் புக் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க புக் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் இந்த வருஷம் திருமலால நவராத்திரி பிரம்மோற்சவம் இருக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நவராத்திரி பிரம்மோற்சவம்ன்றது இந்த 2026ல இருக்கு. அக்டோபர் 12ஆம் தேதி வரும். நவராத்திரி பிரம்மோற்சவம்ன்றது திருமலால அக்டோபர் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 2026ல 2 பிரம்மோற்சவம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்றது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோன்றது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதே போல் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் காலையில் திருமலா வந்துடும், திருப்பதிக்கு ரீச் ஆகிடுவோம். ஸோ அன்றைக்கே நாங்கள் தர்ஷனத்துக்கு போக முடியுமா, டோக்கன் வாங்கிக்கிட்டுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. டோக்கன்ன்றது நம்மளுக்கு இன்னைக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா நாளைக்கு டேட்டுக்கு தான் தர்ஷனம் இருக்கும். சேம் டேக்கு டோக்கன்ன்றது கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு தர்ஷனம் போகணும்னு நினச்சா முன்ன நாள் டோக்கன் வாங்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே தரிசனம் பண்ணுறது இருக்கும். அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது ஒரு மத்தியானம் 12 மணிலேருந்து ஒரு 1 மணி 1:30 மணி நடுவில் இஷ்யூ பண்ணுறாங்க. டெய்லி ஏர்லி மார்னிங் டைம்ஸில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அதனால காலையிலேயே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோலும் நான் ரெகுலராக சொல்கிற விஷயம் தான் இது. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தர்ஷனம்ன்றது மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தா கூட 18 மணி நேரம் வரைக்கும் ஆகுது எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தர்ஷனத்துக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் கோ பிரதட்சிணா மந்திரத்தில் அந்த ஹோமத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹோமத்தில் மஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் நம்ம தர்ஷனத்துக்கு போகிறோமான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. ஆமாம், மஸ்ட்டாக அங்கே அலிப்பிரி கிட்ட இருக்குதுல்ல சப்த கோ பிரதட்சிணா மந்திரமா, அங்கே அந்த ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அங்கே டெம்பிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட நம்ம ஒரு சீல் போட்டு சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்கே ஸ்கேன் பண்ணி கொடுத்தப்புறம் தான் நம்ம தர்ஷனத்துக்கு போக முடியும். நீங்கள் ஹோமத்துக்கு போகாமல் தர்ஷனத்துக்குன்றது போக முடியாது. ₹300 கியூ லைன் அலோவ் பண்ணுவாங்களா? அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படியும் புக் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா? அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அதில் க்ளீனாக இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் திருப்பதியில் 3 days இருக்கலாம்னு இருக்கோம். ஸோ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணணும்னு டவுட் கேட்டிருக்கீங்க. அதே போல் கோவிந்தராஜ சுவாமி சௌட்ரிஸ் ரெடி ஆகி போச்சான்னு டவுட் கேட்டிருக்கீங்க. கோவிந்தராஜ சுவாமி சௌட்ரி இன்னும் ஒர்க் நடந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் ஒரு 75லேருந்து 80% வரைக்கும் முடிஞ்சு போச்சு. உள்ள ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. வெளியெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே நான் ஒரு வீடியோ ஷார்ட்லி நான் ஷேர் பண்ணுறேன். வெளியே ஏன் நான் உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. இப்போது அங்கே ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதே போல் நீங்கள் 3 days ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணு நிவாசம் இருக்குல்ல, அங்கே ஆஃப்லைனில் ட்ரை பண்ணிக்கோங்க. ரூம்ன்றது கிடைக்கும். ஒரு நாளுக்கு கிடைக்கும். 24 ஹவர்ஸ்க்கு எக்ஸ்டென்ஷன் பை ரிக்வஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ் இருக்குது. நம்மளுக்கு விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசத்தில் பார்த்தோம்னா ஃப்ரீ லாக்கர் ஹால் இருக்குது. நீங்கள் அங்கே கூட ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா? சர்வதர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்கள் மேக்சிமம் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தர்ஷனம் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் வரப்போகிறது சம்மர் சீசன். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா 24லேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தர்ஷனத்துக்கு. அதனால கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம காலையில் திருப்பதியில் வந்துட்டோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன் கிடைக்கும். சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க.
ஒரு அப்ராக்சிமேட்டடா பார்த்தா கூட டோக்கன்ன்றது நம்ம கையில இருந்ததுன்னா ஒரு 3ல இருந்து 6 மணி நேரத்துல சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஒரு அப்ராக்சிமேட்டடா பார்த்தா கூட. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.